இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். PKR கட்சியில் என்னுடைய போராட்டம் வாழ்வா சாவா, ஒப்புக்கொண்டார் ரஃபீசி ரம்லி. நடைபெறவிருக்கும் PKR உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தலில் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு அக்கட்சியின் தேசிய தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசாவிடம் கடும் போட்டியை எதிர்நோக்கியுள்ள ரஃபீசி ரம்லி, கட்சிக்குள் தாம் நடத்தி வரும் தாக்குதலானது தம்முடைய அரசியல் எதிர்காலத்திற்கான வாழ்வா சாவா போராட்டமாகும் என்று அறிவித்துள்ளார். PKR கட்சியை தேசிய அரசியல் நீரோட்டத்தில் கொண்டு வருவதிலும் மக்களின் கவன ஈர்ப்புக்குரிய ஒரு கட்சியாகவும் கொள்கை ரீதியாக சாமானிய மக்களை காக்கும் கட்சியாகவும் கொண்டு வருவதில் தம்முடைய அளப்பரிய பங்களிப்பு மக்களை விட காலத்திற்கு தெரியும். PKR கட்சியில் உண்மை நிலையை எடுத்து சொல்வதில் அது தாக்குதல் நடத்துவதைப் போல் இருக்கலாம். ஆனால் தாக்குதல் நடத்த வேண்டிய நிலையில் உள்ள ஒருவர், தாக்குதலின் மூலமே வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் நிற்கும் ஒருவர் தாக்குதலை நடத்துவதை தவிர வேறு வழி கிடையாது என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரஃபீசி ரம்லி தெரிவித்தார். தாம் நடத்தும் பகிரங்க தாக்குதலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டு விடலாம் என்றும் அடுத்த கட்சியில் உள்ளவர்கள் என்னை தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இது சிறைச்சாலைக்குள் செல்லும் விவகாரம் அல்ல. PKR கட்சியில் நடக்கும் நடப்பு உண்மையை எடுத்து சொல்வதற்கு என்னுடைய கருத்துக்களை கட்சியின் பேராளர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறேன். சண்டை என்றால் சண்டைதான், எதிர்த்து போராட வேண்டும் என்றால் போராடிதான் ஆக வேண்டும். இங்கு பயம் என்பதற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை என்று நேற்றிரவு மாநில பேராளர்களுக்கு தமது சமூக வலைத்தளம் மூலம் ஆற்றிய உரையில் ரஃபீசி ரம்லி இவ்வாறு தெரிவித்துள்ளார். PKR தேர்தலை வழிநடத்துவதற்கு மிக கமுக்கமாக வியாபாரியை நியமித்து இருக்கிறார்கள் என்று கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். தேர்தலை வழிநடத்துவதற்கு நியமிக்கப்பட்டுள்ள அந்த வியாபாரி குறித்து முன்னதாக விவாதிக்கப்படவில்லை என்று ரஃபீசி ரம்லி விளக்கினார். அனைத்தும் முறைப்படி நடக்க வேண்டும் என்று வாய்க்கிழிய பேசும் நாம், ஒரு தேர்தலை வழிநடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட வியாபாரி குறித்து ஏன் முக்கிய பொறுப்பாளர்களுடன் விவாதிக்கப்படவில்லை என்று ரஃபீசி ரம்லி கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பந்தப்பட்ட வியாபாரி திறன், நம்பகத்தன்மை, ஆற்றல் குறித்து கட்சியின் அரசியல் பிரிவிடம் கலந்து ஆலோசிக்கப்படாமல் தன்மூப்பான முறையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று ரஃபீசி ரம்லி குற்றஞ்சாட்டினார். ஜொஹூர் மாநிலத்தில் முஸ்லிம் தம்பதியரிடையே விவாகரத்து சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபரீத் முகமது கலீட் தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டில் 6844 இருந்த விவாகரத்து விண்ணப்பங்கள் கடந்த ஆண்டில் 7306 அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புரிந்துணர்வின்மை, நிதி பிரச்சினை, பொறுப்பற்ற செயல், மூன்றாம் தரப்பு தலையீடு முதலிய காரணங்களினால் ஜொஹூர் மாநில முஸ்லிம் தம்பதியரிடையே விவாகரத்து அதிகரித்து வருவதாக மாநில சட்டமன்ற கூட்டத்தில் முகமது ஃபரீத் தெரிவித்தார். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தெலுக் இந்தானில் நிகழ்ந்த கோர விபத்தில் 9 FRU போலீஸ்காரர்களுக்கு மரணம் விளைவித்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட லாரி ஓட்டுநர் இன்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கற்களை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரான 45 வயது ரூடி ஜுல்கைர்னான் ராடி என்ற அந்த நபர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தெலுக் இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட போது அவரை 6000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. எனினும் அவரை ஜாமீனில் எடுக்க யாரும் முன் வராததை தொடர்ந்து அவர் பேரா பத்துகாஜா போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டார். எனினும் அந்த லாரி ஓட்டுநரை அவர் வேலை செய்த போக்குவரத்து நிறுவனம் ஜாமீன் வழங்க முன் வந்ததாக கீழ்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ASP டாக்டர் பக்ரி ஜைனால் அபிடின் தெரிவித்தார். 57 நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரியினால்
பினாங்கு கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று முதலமைச்சர் சோ கொன்யோ தெரிவித்துள்ளார். பினாங்கு மாநிலம் இயல்பாகவே மென்பொருள் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்றதாகும். இந்நிலையில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அந்த நாடு இறக்குமதி வரியை அதிகரித்து இருப்பது மென்பொருள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பினாங்கு மாநில மின்னியல் தொழிற்சாலைகள் பெரும் பாதிப்புக்கு இலக்காகலாம் என்று சோ கொன்யோ குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்திற்கு அமெரிக்கா இரண்டாவது முக்கிய வர்த்தக சவாவாகும். கடந்த 2023 ஆண்டில் 76 பில்லியன் அல்லது 7,600 கோடி ரிங்கிட் மதிப்புள்ள மென்பொருட்களை அமெரிக்காவிற்கு பினாங்கு ஏற்றுமதி செய்து இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கு ஒட்டுமொத்த நிலையில் 17 விழுக்காடு வரியை பினாங்கு செலுத்தியிருப்பதாக அவர் விளக்கினார். தன்னுடைய வீட்டை புதுப்பிப்பதற்கும் அதிக சக்தி வாய்ந்த மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கும் தொடர்ந்து லஞ்சம் பெற்று வந்ததாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். கிளாந்தான் மாநில போலீஸ் தலைமையகத்தில் பொது அமைதி மற்றும் பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரியான ASP முகமது ஃபிடாவுஸ் முகமது என்பவரே நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் ஆவார். 40 வயதான ASP முகமது ஃபிடாவுஸ் மொத்தம் 13,500 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக அவருக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. கடந்த 2018 ஆண்டில் மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் குற்றப்புலனாய்வு துறை தலைவராக பணியாற்றிய காலத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் அதிபர் பதவியில் இருந்து விலகிய ஜோ பைடன் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்கிறார். அண்மையில் அவருக்கு உடல்நலம் அதிகமாக பாதிக்கப்பட்டது. தற்போது அவருக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புற்றுநோய் கிளீசன் ஸ்கோர் ஆஃப் 9 என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நோயின் தீவிரத்தை குறித்து ஜோ பைடனும் அவரது குடும்பத்தினரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களுடன் ஆலோசித்து வருகின்றனர். ஜோ பைடனின் அண்மைய மருத்துவ நோயறிதலை பற்றி அறிந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வருத்தம் தெரிவித்துள்ளார். ஜோ பைடன் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் குணமடைய பிரார்த்திப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.